सर्वोपनिषदोगावः लोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सस्वधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् अनुष्ठानत्रயம் 16, 17, 18 அத்தியாயம். ஸ்ரீ பகவத்கீதையின் அந்தவிஷக்கத்தின் பிற்பகுதியில் கண்ணன் நிரடி செய்யும் விஷயங்களை சாரமாக அனுபவிப்போம். இப்பகுதியில் கர்மஜான பக்தி யோகங்கள் அதுக்கு சாதனம் என்பார் சோதிக்கப்படுகிறது என்று முன்னமே காட்டப்பட்டது. சாதனம் உபாயம், புருஷார்த்தம் இவைகளை உள்ளபடி அறிய வேண்டும். மேலும் சாஸ்திர விஷயத்தை அந்த சாஸ்திரத்திற்கு கட்டுப்படுகை மிகவும் அவசியம். சாஸ்திரம் என்பது பகவானுடைய ஆக்ஞாரூபமாக அந்த கட்டளையாக ஏற்பட்டுள்ளது. ஸ்ருதி ஸ்மிருதி இவை என்பது கட்டளை. இவை கீழ்ப்படியப்பட்டவை, கீழ்ப்பட்டியப்பட வேண்டும். எனது கட்டளையை சாஸ்திரத்தை மீறி நடப்பவன் எனக்கு துரோகம் இழைப்பவன். இது ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்ருதி ஸ்மிருதில் மமை வாக்ஞா எஸ்வாம் உல்லங்கிய வர்த்ததே அஜ்ஞாச்சேதி மவத்ரோகி பத்பக்தோது நவைஷ்ணவா. அது டிரான்ஸ்லேட் பண்ற. ஸ்ருதி ஸ்மிருதி இவை எனது கட்டளை, இவை கீழ்ப்பட்டியப்பட வேண்டும். எனது கட்டளையை அந்த சாஸ்திரத்தை மீறி நடப்பவன் எனது துரோகம் இழைப்பவன். அவன் என்னிடம் பக்தி பண்ணினாலும் வைஷ்ணவனாக மதிக்க மாட்டான் என்று பகவத் வாச்சனம். அவனது பக்தி உண்மையானதல்லா என்று கருத்து. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதௌ. அப்படி 16வது அத்தியாயத்திலே 24வது ஸ்லோகத்திலே கண்ணன் திருவாக்கு சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டே காரிய அகாரிய வியவஸ்தையை தமது வாழ்க்கையில் வகுத்துக் கொள்ள வேண்டும். 16வது அத்தியாயம். 16வது அத்தியாயத்தின் முதலில் கீதாச்சாரியன் தேவாசுர விபாகம் பண்ணுகிறான். தைவீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரீமதா. தெய்வத்தன்மை மோட்சத்திலும் அசுரத்தன்மை மேன்மேலும் சம்சாரத்திலும் சேர்ப்பவை. இங்கு சொல்லப்படும் விஷயங்கள் உலக வாழ்க்கையில் பொருந்துவது அரிது. தைவி என்று தேவஜாத்தியையோ அசுரி என்று அசுர ஜாத்தியையோ சொல்லவில்லை. சத்வகுணம் மேலோங்கி தர்மமுண்டு, அதை கட்டாயம் அனுசரித்தாதாக வேண்டும். பகவதாக்ஞா ரூபமான சாஸ்திரங்களில் சொல்லியுள்ள முறைகளின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். தெய்வம் பரமபுருஷன், அவரது ஆக்ஞாரூபமான சாஸ்திரம், பரலோகம் இவை உண்டு, அஸ்தி என்னும் அத்தியவசாயம் திருடமான நம்பிக்கை உள்ளவன் தேவன். இவருடைய தன்மை தெய்வீக சம்பத்து. இந்த சம்பத்து சாஸ்திர விசுவாசம் அதற்கு செய்த நடத்தை மோட்சம் அடைய உதவும். இதற்கு எதிர்த்தட்டாக ஆனவை ஆசுரிய சம்பத்து. இவை பிரிச்சுடனில் கட்டுப்பட்டு நிற்கவே உதவும். அசுர ஜாத்தியில் பிறந்தவரின் தேவர்கள் தெய்வீக சம்பத்து உள்ளவர் என்றும் பிரகலாதன், விபீஷன் முதலானார் உதாரணமாக ஆவார்கள். தேவர்கள் அசுரத்தன்மை மேலோங்க நடந்து கொள்வதையும் உண்டு. இந்திரன் உதாரணத்துக்காக தனது வேண்டுகோளுக்கு இறங்கி கண்ணன் சத்தியபாமையுடன் சென்று நரகாசுரனை வதம் பண்ணி அவன் அபகரித்த சொத்துக்களை மீட்டுக் கொண்டு வந்தவைகளை பெருக்கொண்டு சத்தியபாமை ஆசைப்பட்ட பாரிஜாத் மரத்தை அவன் பூலோகம் கொண்டு சென்றான் என்று கண்ணனுடன் நன்றி இல்லாமல் யுத்தம் செய்து
செய்ய முற்பட்டது அசுரத்தன்மையை செய்கிறார். அவன் தேவத்தன் பாரிஜாத படம் எடுத்தும் போயிருக்காங்க, சண்டோட சண்டை பெறாம. ராமாவதார காலத்தில் ராவன் பிராட்டியை வஞ்சனையாக அபகரித்து சென்றபோது அவள் பெற்ற துன்பம் கண்டு மான் முதலான அவன பிராணிகளை அனைத்தும் கண்ணீர் பெருக்கினான். ஜட்டாயு மகாராஜ ராவணனுடன் சண்டையிட்டு தம் உடலையே விட்டார். ஆனால் பிரம்மாதி தேவர்கள் ராவணவதம் நெருங்கிவிட்டது, நமது காரியம் பலிக்க ஆரம்பித்து விட்டது என்று மகிழ்ச்சி பொங்கா ஆரவாரம் செய்கிறதாக அறிகிறோம். இங்கு தேவர்களின் அசுரத்தன்மையை வெளிப்படுகிறது. பிரகலாதன் பகவத் பக்தியில் ஆழ்ந்தவன். பகவத் தேசியான தன் தந்தையை வெறுத்த அவன் அசுரனால் அல்ல, தேவனே ஆவான். நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் சாஸ்திர விதிப்படி நடந்து கொள்ள முயல வேணும். கூடியவரை அவற்றுக்கு கட்டுப்பட்டே நடந்து கொள்ள வேண்டும். சாஸ்திர விஷயத்தை மனதில் மாறாமல் இருக்க வேண்டும். சாஸ்திர விஷயம் அல்லாதவர் தெய்வமில்லை என்று இருக்க வேண்டும். சாஸ்திர விஷயம் அல்லாதவர் தெய்வமில்லை என்ற இரண்ய கோஷ்டியை சேர்ந்த அசுரர்களை அவர். எம்பெருமானிடம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட தர்மங்களை அனுஷ்டிக்கும் மனப்பான்மையை தந்திட வேண்டும். உனது ஆக்ஞாரூபமான சாஸ்திரங்களை மீறாமல் நடந்து கொள்ளும் இயல்பை அமைத்து தர வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். இங்கு அர்ஜுனன் மனதில் தனது நிலை பற்றி கலக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. ஆசுச்சகா சம்பரம் தெய்வீம் ஜாத்தோசி பாண்டவா, வருந்தாதே, நீ தெய்வீ சம்பத்துக்கு இட்டுப் பெருந்தவன் என்று தைரியம் ஊட்டுகிறான் கண்ணன். மேலே அசுரத்தன்மைகளை விரிவாக சொல்லி இப்படி இல்ல, விஷதா குரூரான்னு நராரமான்னு, என்னையும் நல்லோர்களையும் வெறுப்பவர் குடியவர்கள், மனிதர்கள் மிக தாழ்ந்தவர், இவர்களை நான் மேல் மேலும் சிறப்பிருப்புகளிலேயே தள்ளி வைக்கிறேன் என்கிறான். ஆசை, கோபம், லோபம் இவை நரகத்தின் வாசல்கள், ஆத்மநாசத்துக்கு அடிப்படை காரணம். இவற்றை அறவே வடிக்க வேண்டும். இவற்றை விட்டு ஆத்ம நலனை பேணுபவன் என்னை அறிந்து என்னிடம் அன்பு கொண்டு பின்னர் மேலான கிரகங்களை அடைகிறான். யாத்தி பராம் கத்தின், சாஸ்திரங்களை மீறி தன்னிச்சைப்படி நடப்பவன் நிறைவையோ நிலையான சுகத்தையோ உயர்ந்த பேத்தையோ அடையவே மாட்டான். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே கார்யாகார்ய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்மம் கர்த்தும் ஏகார்ஹசி என்று இவ்வத்தியாயத்தை முடிக்கிறான். இதை செய்ய வேணும், இது கூடாது என்று தெரிய சாஸ்திரமே பரமப்பிரமாணம். இவற்றை நன்கறிந்து அதன்படி நீ ஒரு நிலைக்கேற பகவத் ஆராதன ரூபமான கைங்கரியம் ரூபமாக சாஸ்திர விகிதமான கர்மாக்களை அனுஷ்டிக்க கடவாய். 17வது அத்தியாயம். நெக்ஸ்ட். மேலே 17ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுன் சாஸ்திர விதியை மீறி ஆனால் ஸ்ரத்தையுடன் நல்காரியங்களை செய்பவன் நிலையாது என்று கேட்கிறான். இக்கேள்வி கிருஷ்ணருக்கு அபிமத்தம் அல்லாவிடனும் ஆஷ்டித்த பத்சரனாகியாலே பொறுமையாக பதில் சொல்லுகிறான். பிறர் மனதில் தோன்றக்கூடிய ஐயத்தை தெரிவிக்கவும் அர்ஜுனன் எப்படி கேட்டிருக்கலாம். நமது பெரியோர்கள் வைதிக சாஸ்திரத்துக்கு புறம்பானதை நினைக்கவே கூடாது என்று கூற, அதில் ருசிவுண்டானால் வைதிக சாஸ்திரத்தில் சிரத்தை குறைந்துவிடும் என்று அவர்கள் பயப்பட்டனர். அசாஸ்திரம் ஆசுரம் கிருஷ்ணம்
சாஸ்திரியம் குணப்பிருத்தக்கு சாஸ்திர விதிகளை மீறியவை யாவும் அசுரத்தன்மையானவை. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது முக்குணங்களை அனுசரித்து வேறுபட்டவை. சாஸ்திர சித்தசிய லட்சணம் இருந்தா சாஸ்திர சித்தமான அவற்றில் சொல்லப்பட்டவற்றிற்கு லட்சணம் அடையாளம் ஓம் சத் என்று மூன்றுடன் சேர்ந்துள்ளவை. இது 17ஆம் அத்தியாய விஷயங்களை ஆளவந்தான் சங்கிரகித்தபடி அசாஸ்திரம் ஆசுரம் என்றுதான் சாஸ்திரங்களுக்கு முரண்பட்டவை யாவும் பயனற்றவை என்பது திட்டமாயிற்று. வேரோக்தமான தர்மங்கள் ஓம் தத் சத் என்பவற்றுடன் சம்பந்தம் பெற்றவை. வேதாத்தியனம் துறக்கத்திலும் முடிவிலும் பிரணவமான ஓம் உச்சரிக்கப்படுகிறது. பிரணவம் சகல வேத சாரமானபடியால் எல்லா வைதிக கர்மங்களுடன் தொடர்பு உள்ளதாகிறது. தத் என்பது பிரம்மத்தை குறிப்பது. ஸ்ரீ சகஸ்ரநாம பாஷ்யத்தில் தத் தன்னை பற்றிய ஞானத்தையும் தந்திரம் பக்தியையும் விருத்தி பண்ணுபவன் என்று ஸ்ரீபட்டர் வியாக்கியானம் தத் என்று சொல்லி வேதோக்தமான தபசு தானம் போன்ற தர்மங்களை செய்ய வேண்டும் என்கிறான். இதுபோல சத் உள்ளது சாது மங்களம் என்று வேதோக்தமான நற்செயல்களை சத் என்று செய்ய வேண்டும். இது சாஸ்திர விகிதம் என்று தர்மங்களை அறிந்து அக்கறையுடன் செய்ய வேண்டும். இப்படி இல்லாமல் செய்யப்பட்ட யஜ்யம் தானம் தபசுக்கள் சத் பயனற்றவை. நெக்ஸ்ட் அத்தியாயம். அந்திமே சாஸ்திர சாரார்த்த உச்சத்தே என்கிற பரமாச்சாரிய திருவாக்கினால் 18ஆம் அத்தியாயத்தில் கண்ணன் பெருமான் சாஸ்திர சாரத்தை செய்கிறான். கீதா சாஸ்திர சாரமாவது பக்தி யோகம். எம்பெருமானே எல்லாவற்றையும் செய்விக்கிறான். ஈஸ்வரே கத்திர்த்தா புத்திஹி என்ற எண்ணம் மிக அவசியம். சத்துவகுணம் ஒன்றே அவசியம் என்று கை கொள்ளப்பட வேண்டும். சத்தோபாதேயதா தம் தம் நிலைக்கு சேரா தர்மானுஷ்டானம் பகவானை அடைவிக்கும். சர்வகர்மபரிணாமஸ்சா என்ற விஷயங்களை விவரித்து சாஸ்திர சாரமான பக்தியை விவரித்து சாஸ்திரத்தை முடிவு பெற செய்கின்றான். சாஸ்திராரம்பத்தில் அர்ஜுனன் நான் உன்னை சரணம் பற்றி உனது சிஷ்யனாக பிரார்த்திக்கிறேன். எனக்கு எது நலன் என்று நீயே நிச்சயித்து கூறுவாயாக என்று வேண்டா. கண்ணன் நத்வேவாகம் நாது ஜாதுநாசம் தந்தேமே ஜனாதிபாக என்று விஷய உபதேசம் பண்ண ஆரம்பித்து இதுவரை உபாயமான பல தர்மங்களை உனக்கு விளக்கிச் சொன்னேன். இவற்றை ஆராய்ந்து உனக்கு இஷ்டமானதை செய் என்று சாஸ்திர சாரத்தை கூறுவதற்கு முன்னுரை கூறுவார் விடுக்கிறார். அர்ஜுனன் நிச்சயித்து சொல் என்று வேண்டா. கண்ணன் பல விஷயங்களை சொல்லி இவற்றை ஆராய்ந்து உன் இஷ்டப்படி செய் யதேச்சசி ததா குரு என்றது எப்படி நேரான பதிலாகும்? இது கேட்ட அர்ஜுனன் கண்ணன் தன்னை விலக்கி விடுகிறானோ என்று கலங்கி நிற்க உடனே அவனை தெரிவிக்க மேலே அன்புடன் பேசுகிறான். இஷ்டோசுமே வக்ஷ்யாமி தேஹிதம், நீ எனக்கு பிரியமானவன், உனக்கு நலனை சொல்லுகிறேன். சர்வகுஹ்யதமம் சுணுமே பரமம் வச்சகா, மிகவும் ரகசியமான இருந்து மிக உயர்ந்த வார்த்தையை கேள் என்று மேலே பக்தியையும் பிரவர்த்தியையும் உபதேசிக்கிறான். பத்மநாபவ தத்பக்தோ பத்யாகி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியந்தே பிரதிஜானே பிரியோசிமே. இதுவே வார்த்தையை 9ஆம் அத்தியாயத்தில் முன்பே வெளியிட்டு எழுதினான். மன்மனாபவ மத்பக்தோ பத்யாகி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுத்வைவம் ஆத்மானம் மத்பராயணா. 9:34.
ஒன்றாம் அத்தியாயத்தில் பக்தன் எம்பெருமானிடம் வைக்க வேண்டிய அன்பு, பிரியம், காதல் வலியுறுத்தப்படுகிறது. இங்கு பரமபுருஷன் பக்தரிடம் காட்டும் மிகுதியான அன்பு வலியுறுத்தப்படுகிறது என்பவர்கள். இது பிரதிஜானே பிரியோசிமே, நான் உறுதிப்பட கூறுகிறேன், நீ எனக்கு பிரியமானவன் என்பதை பற்றியதாம். பக்தியுடன் என்னை மனதில் வை, சிந்தனம் பண்ணு. பக்தியுடன் என்னை பூஜை செய், பக்தியுடன் என்னை தண்டனிட்டு தொடா. நீ என்னையே நிச்சயம் அடைவாய், இது சத்தியம், உறுதி, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்றோ என்கிறான். அடுத்த ஸ்லோகத்தில் பிரபத்தி உபதேசிக்கிறான். சர்வதர்மான் பரித்திஜ்ய மாமேகம் சரணம் ரதா அகம்வா சர்வபாபேபியோ மோக்ஷிஷ்யாமி மா சுதா. கீதையில் பக்தியே பிரதான உபாயமாக பேசப்பட்டுள்ள படியால் அதற்கு தக்கபடி இந்த ஸ்லோகம் அவர் ஆச்சாரியர்கள் விளக்கப்படுகிறது. உனது பாபங்கள் பக்தி பலவத்தால் அவதை தடை செய்யும் என பயப்படாதே. உன் ஒருவனையே என்னையே புகழாக பத்து, என் ஒருவனையே புகழாக பத்து, உன் பாபங்களை போக்கி பலத்துக்கு தடைகளாயதென்றும் விடுவிக்கிறேன், வருந்தாதே, கலங்காதே என்று உறுதிமொழி அளிக்கிறான். நமது சுவாமி எம்பெருமானார் கீதா பாஷ்யத்தில் பிரபத்தி பக்திக்கு துணை வழியாக பக்திக்கு தடையான பாபங்களை போக்கிக் கொள்ள எளிய வழியாக பகவானே காட்டித் தருவதாக விளக்கியுள்ளார். பாஷ்யத்தில் இந்த ஸ்லோக வியாக்கியானம் 2 யோஜனைகளாக அமைந்துள்ளது. 2வது யோஜனையில் வாசகத்தை ஆழ்ந்து நோக்கினால் பிரபத்தியை தனிப்பட்ட உபாயமாக சூச்சகமாக காட்டுவது தெரிகிறது. கண்ணனும் இதே அத்தியாயத்தில் ஈஸ்வர சர்வபூதானாம் நிர்தேசேந்திரதிஷ்டதி தமேவ சரணங்கச்சா சர்வபாவேன பாரதா என்று சொல்லிவிட்டான். இப்படி சரணம் பற்றிய நீ தத்பிரசாதாத்பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்சியசி சாஸ்வதம் எனதுடால் சம்சாரத்தில் இருந்து விடுதலை அடைந்து நிலையான சாந்தியை அடைவாய் என்றான். சர்வதர்மான் என்கிற இந்த ஸ்லோகம் கீதா சரம ஸ்லோகம் என்று பிரசித்தமாக கொண்டாடப்படுகிறது. இதன் பொருளாவது, இதற்கு கீழே நான் சொல்லி வந்த எல்லா தர்மங்களையும் முழுதுமாக விட்டுவிட்டு என்னையே புகழாக பத்து, நான் எல்லா பாவங்களின்றும் உன்னை விடுவிக்கிறேன், வருந்தாதே என்றான். எல்லா தர்மங்களையும் மோக்ஷோபாயமான நான் சொன்ன கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஆகிய எல்லா தர்மங்களையும் அறவே விட்டுவிட்டு என்னே உபாயமாகவும் உபேதமாகவும் மனதில் கொண்டு இடைவீடின்றி மரணம் பண்ணு. என்னை அடைய தடையாக நிற்கக்கூடியவரது எல்லா பாபங்களிலும் உன்னை விடுவிக்கிறேன், வருந்தாதே. எல்லா பாபங்கள் என்பது பல ஜென்மங்களில் சாஸ்திரங்களில் சொல்றபடி செய்ய வேண்டியவைகளை செய்யாததாலும் செய்யக்கூடாததை செய்வதாலும் வந்து சேமிக்கு வைக்கப்பட்ட கர்ம பலன்கள், சில பாபங்கள் பலனளிக்க தொடங்கிய அவையாயிருக்கும். பெரும்பால் ஆனவை மேலே பலனளிப்பவையாக சேமிப்பாகவே இருக்கும். எல்லாவற்றையுமே நான் பலனளித்தவையாக செய்து விடுகிறேன், இது உறுதி, நீ வருந்தாதே. ஸ்ரீ ராமானுஜர் ஆழ்வார்கள் உடையவும் பரமாச்சாரியனான ஆளவந்தார் உடையவும் உபதேசங்களுக்கு அனுஷ்டானத்திற்கும் சேர பிரபத்தியை சுதந்திர உபாயமாகவே எழுதியிட்டார்.
திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் பலகால் நடந்து பின்னொரு மாதம் உபவாசமிருந்து தமது தகுதியை நிரூபித்து பெற்றது இந்த சரமஸ்லோகத்தின் உள்பொருள் என்று வரலாறு கூறும். தாம் அருளிய சரணாகர கத்தியத்தில் சுவாமி பிரபத்தியை நம்பெருமாள் பக்கல் துவயத்தை முன்னிட்டு அனுஷ்டித்து நித்தியகைங்கரியமாக மோட்ச புருஷார்த்தத்தை யாச்சித்து பெற்றார். கீதா சர்மஸ்லோகத்தை துவயம் என்று ரகசிய உபதேசத்தின் விவரணமாகவே நமது ஆச்சாரியர்கள் விளக்கியுள்ளார். சர்வதர்மான் என்ற ஸ்லோகத்தில் வெளியிட்டுள்ள மோக்ஷோபாயத்துக்கு அவ்வருகான உபதேசம் ஏதுமின்மையாலே இது சர்மஸ்லோகம் முடிவானது என்று விவாதப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தை ரகசியத்திரயத்தில் ஒன்றாக நமது ஆச்சாரியர்கள் உபதேசிக்கிறார்கள். ஸ்வரூபத்தையும் அதற்கு சேர ஹிதத்தையும் புருஷார்த்தத்தையும் காட்டித்தரும் திருமந்திரம் மந்திர ரகசியம் என பெயர் பெற்றது. அதற்கு சேரா எம்பெருமானை பிராட்டியின் புருஷகாரத்தை முன்னிட்டு உபாயமாக பற்றி புருஷார்த்தத்தை பிரார்த்திக்கும் துவயம் அனுஷ்டான ரகசியம். இவ்வனுஷ்டானத்துக்கு அடிப்படையான விதி யுகமதாக்னி கீதா சர்மஸ்லோகம். இதை விதி ரகசியம் என்பர். மாம் ஏகம் சரணம் ரஜா என்று மாமேவ சரணம் பிரபத்யஸ்வா என்னையே புகழாக பரம உபாயமாக அத்தியவசி என்கிறான். இதற்கு பூர்வாங்கமாக சர்வதர்மான் பரித்தியஜா என்னையே புகழாக பத்தும் போது மற்ற உபாயங்கள் யாவத்தையும் முழுதுமாக ருச்சிவாசர்களுடன் அறவே விட்டு என்று விதிக்கிறான். பற்றிய பின் நான் நிச்சயமாக தவறாமல் ரட்சிப்பேன் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தை இட்டு பேரிழப்பாதென்று துணிந்தது எவ்விதமான வருத்தமோ கலக்கமோ கொள்ளாதே என்று ஆணையிடுகிறான் பகவான். இங்கு மாம் என்பது உனக்கு கையாளாய் நீ சொன்னபடி செய்பவனாய் உனக்கு தேரோட்டியாயிருக்கும் பரம சுலபனான என்னை என்று தன்னை தொட்டு காட்டுகிறான். துவா என்பதனால் ஞான சக்திகளில் மிக குறைந்த உன்னை என்கிறான். அகம் என்பதால் ஞான சக்திகளால் பரிபூர்ணமானவனும் சர்வரட்சகனும் சர்வகரப்பதனுமான நான் என்று தனது பெருமேன்மைகளை வெளியிடுகிறான். பிரபத்தி தானே சுதந்திரமான மோட்சோபாயம் என்பது புரிதல்ல. வேதத்தில் உள்ள பெருத்தை ஞாசம் தபசாம் அதிரிக்தமாகு என்பது தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரசாரம் முமுக்ஷுவை சரணமகம் பிரபத்தியே என்பதும் ஸ்ருதி வாக்கியங்கள். எல்லா உபாயங்களிலும் வைத்துக் கொண்டு ஞாசம் என்னும் சரணாகதி மிக உயர்ந்தது மேலானது என்றது முதல் வாக்கியத்தின் பொருள். பிரம்மனை படைத்து அவனுக்கு வேதங்களை உபதேசித்து வெளிப்படுத்திய ஆதி புருஷனை மோட்சத்தில் இச்சையுள்ள நான் சரணம் பத்துகிறேன், புகழாக உபாயமாக பத்துகிறேன் என்கிறது இரண்டாவது வாக்கியம். வேதபுருஷன் ஆதரித்தரும் ஆழ்வாருக்கும் அத்தியவசாயம் கொண்டு ஜெகத்காரணமான எம்பெருமானாரும் இதை ஆச்சாரியமுகேன பெற்று அனுஷ்டித்து தம்மிடம் ஆசையுடன் கற்க வந்தவர்களுக்கெல்லாம் உபதேசித்தார். தமது முக்கிய சிஷ்யர்களையும் உபதேசிக்குமாறு நியமித்தார். உடையவர் காலத்தில் வியக்கொண்டார் என்று பெயருடைய வித்வான் ஒருவர் இருந்தார். அவர் பக்தியோகனிஷ்டர். அவருக்கு பிரபத்தியை மேலான உபாயமாக சுவாமி உபதேசிக்க அவர் அர்த்தம் மிக அழகாக உள்ளது, ஆயினும் எனக்கு இதில் ருச்சி உண்டாகவில்லை என்று இதில் அன்வயம் கொள்ளாது விளைகிறார். உடையவர் அவரிடம் வித்வான் நாகையாலே அர்த்தத்துக்கு இசைந்தாய், உந்திரம் பகவானின் திருவருள் வாயாமையாலே பாக்கியஹானியால் எடுக்கிறாய் என்று போகவிட்டாராம். அவரது இன்னருளால் இவ்வர்த்தத்தில் ருச்சி விசுவாசம் பெருக்க வேண்டும்.
திருவரங்கர் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்ப ஆச்சார திருமணி என்று ஆண்டாள் திருவாக்கின்படி இவ்வர்த்தத்தையே முறைப்படி கேட்டறிந்து அதன்படி ஒழுகா பெரியாழ்வார் போன்றவர்களே அதிகாரிகளாம். தர்மஸ்லோகத்தில் சர்வதர்மான் பிரித்திஜா என்பதை விதியாக கொள்வதில் நமது ஆச்சாரியர்களிடையே சிறிது கருத்து வேறுபாடு உண்டு. அவனை புகழாக பத்துவிடத்தில் முன் சொன்ன உபாயாந்தரங்களை விட்டே பத்த வேண்டும். எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்னை உபாயமாக பத்து என்கிறாரே, விடச் சொன்னது பகவதாஜ்ஞை. இது விடலோகாச்சாரியர் பட்சம் என்பர். ஆனால் இது லோகாச்சாரியர் புரிதாக சொன்ன விஷயம் என்று அவர் பரம்பரையாக உபதேசமாக பெற்றார். நீ எக்காரணத்தாலேயோ மற்ற உபாயங்களை விட்டிருப்பாயாகில், உதாரணமாக அவை நம்மால் செய்து தலைக்கட்டப் போகாது துக்கங்கள் என்று விட்டிருப்பாயாகில், அதற்கு மாத்துபாயமாக இதை சொல்லுகிறான் என்று வேதாந்த தேசிகர் கருத்து. இக்கருத்து அனுவாத பட்சம் என்பர். இவ்விரண்டு பட்சங்களின் வேறுபாட்டை புரிந்து கொள்ள உதாரணம் காண்பேன். ஸ்நாத்வா புஞ்சீதா என்று தர்மசாஸ்திரம் விதிக்கிறது. ஸ்நானம் பண்ணி உணவருந்து என்று பொருள். வியர்த்த போது நீராடுகிறோம், இதற்கு விதி ஏதும் தேவையில்லை. பசித்தால் உணவருந்துவது அவசியமானது செய்வல். நீராடு என்றோ உணவருந்து என்றோ சாஸ்திரம் இருக்கவில்லை. ஆனால் சில சில செயல்களுக்கு முன் நீராட வேண்டும் என்று நூல் கட்டளை உள்ளது. அதுபோல குளித்த பிறகே உணவருந்த வேண்டும் என்று அடையிலே விதி. குளிக்காமல் புகிக்க கூடாது. இதுபோல பகவானை புகழாக உபாயமாக பத்தும் போது மற்ற உபாயங்களை தெஜித்தே என அறிவித்தே பத்த வேண்டும். விதிக்கப்பட்ட முறைப்படியே செய்ய வேண்டும். ஒரு தப்பி செய்தால் பலனில்லை. அந்யதா கிருத்தம் அகிருத்தம் என்று சாஸ்திரம் விரும்புகிறது. சாஸ்திரம் விதித்த முறைப்படி அல்லாமல் செய்த செயல் செய்ததாக ஆகாது, வியர்த்தம் வீண் என்று கருத்து. சாஸ்திரம் விதித்தபடி செய், சாஸ்திரமே பரமப்பிரமாணம் என்று கீதையே வலியுறுத்துகின்றது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரியா காரியம் விவஸ்தித்தம். இந்த பிரபத்தி தான் மிக எளிதானது. மற்ற உபாயங்கள் எல்லாம் பூர்ணமாக செய்து தலை கட்டுவது எதல்ல. பகவானை அடைய விரும்புபவருக்கு பிரபத்தியே மிக சிறந்த உபாயம். இதை உபாயமாக கைப்பற்றும் போது மற்ற உபாயங்களை விட்டுவிட்டே பற்ற வேண்டும். இது கண்ணனின் ஆజ్ఞை, விதி. என்னையே பிறகாகப்பட்டு நான் ஒரு நலனை என் பரமாக ஏற்கிறேன், சோகம் படாதே என்று உறுதி கூறுகிறான் கண்ணன். புக்த்வா சாந்திராயணம் ரஜேத் என்று ஒரு ஆக்ஞாவசனம். சாப்பிட்டு சாந்திராயணம் விரதம் அனுஷ்டி என்கிறது. சாந்திராயணம் என்பது பாபத்தை போக்க அனுஷ்டிக்கப்படும் பிராயச்சித்தமான ஒரு விரதம். பசித்தால் உணவருந்துகிறோம். இதில் என் தர்மஹானி? பிராயச்சித்தத்தை விரிப்பதற்கு இப்படி பொருள் கொள்ள வேணும். அது நிலைவுக்கு சேரா உண்ணக்கூடாதது அறியாமையினாலேயோ நிர்பந்தத்தினாலேயோ உண்டிருந்தால் அந்த தோஷம் கடிய விரதமனுஷ்டிக்க வேண்டும். சகாரவத்தை உள்கொள் என்றும் உடனே விரதம் அனுஷ்டி என்றும் சாஸ்திரம் கட்டளையிடவில்லை. தேத்தை பூசிக்கொள், உடனே அதை கழுவுவிடு என்று யாரேனும் சொல்லுவாரோ? எக்காரணத்தாலோ தகாததை உண்டிருப்பாயானால் தோஷ நிவர்த்திக்காக விரதம் அனுஷ்டிக்க விதித்தது. பக்தியே சிறந்த உபாயம். எக்காரணத்தினாலோ
இச்சிறந்த உபாயத்தை கை கொள்ளவில்லையாகில் பிரபத்தியை உபாயமாக கொள் என்பது அனுமாரபட்சம் எனப்படுகிறது. மன்மனாபவன் பக்தகா என்று உபதேசிக்கப்பட்ட சாதன பக்தியை விட்டிருப்பாயாகில் பரித்தியஜ்யேத் பகவானே சரணம் பத்து என்பது இந்த பட்சம். ஆஹா, இதன்படி அசக்தனுக்கு உதவும் உபாயம் பிரபத்தி என்று தேடித்து ஸ்நாத்வா புஞ்சீதா என்பதில் உள்ள இரு செயல்களையும் முறைப்படி செய்யவே சாஸ்திர வித்தி. முதலில் ஸ்நானம், பிறகே போஜனம். இது பகவதாஜ்ஞை. இதே போல கண்ணனை சரணம் பத்தும் போது இதர உபாயங்களை விட்டே பத்த வேண்டும். தனக்கு ஞான சக்திகள் உள்ளனவா இல்லையா என்பது விஷயம் என்று. இவை இருந்தாலும் உபாயாந்தரங்களை விட்டே அவனை முதலாக பத்த வேண்டும். அவனை கிட்டும் போது சர்வதர்ம பரித்தியாகம் மிகவும் அவசியம். இது அவன் விதித்த விதி. சொப்ரவருத்தி பரமான தன் முயற்சியை அடிப்படையாக கொண்டான். இதர உபாயங்களை ஆத்மஸ்வரூபமான சேஷத்த பாரதந்திரங்களுடன் சேராதவை. மேலும் ஒரு பரிஷ்காரம், त्वमेव उपायो भूतो त्वमेय उपाय भूतो मे भवा इति प्रार्थनामतिः शरणागतिः न प्रवृत्तिया डेफिनेशन என்று பகவத் சாஸ்திர வச்சனம். பகவத் சாஸ்திரம் பஞ்சராத்திரம். தேவனி அடியேனுக்கு உபாயமாக வேணும் என்ற மனோநிலை அத்தியவசாயம் பிரபத்தி லட்சணமாகும். பிரபத்தி சத்வத்தில் நம் பிரேத்துக்கு பகவானை தவிர்த்து மற்றொன்றுக்கும் ஏதுத்துவம் காரணமாதல் கிடையாது. உன்னை பத்துகிறேன் என்று சொல்லும் காரணமாகாது. அவனே நமது பிரேத்துக்கு காரணமாக வேண்டும். நாம் பெறுவது எதுவும் நாம் அவனை பத்தும் காரணத்தால் அல்ல. பத்தச் செய்பவனும் அவனே, பலன் தருமவனும் அவனே, ஒரு சேத்தனனை பணிகொண்டதற்கு உகப்பவனும் அவனே. பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே என்பது ஸ்ரீமத பூஷணத்தில் ஒரு சாரமான சூத்திரம். நம்மை தன்னிடம் அடைவிக்குபவனும் அடைந்து உகப்பவனும் சர்வேஸ்வரனே. எல்லா ஆத்ம வஸ்துக்களும் அவனுடைய உடைமைகள். கைவிட்டு விலகிய உடைமையை பெற செயல்படுபவன் சுவாமியான சர்வேஸ்வரன். முயற்சி வெற்றி அடையும் போது சொத்தை பெற்று மகிழ்பவன் அவனை. ஆகையால் பிரபத்தியை ஒரு உபாயம் என்று வார்த்தை பாட்டுக்கு சொன்னாலும் நமது வைதீகாரம், நமது ஸ்ரீகாரம் அவனை பெற்றுதல் தானே உபாயமாகாது. பத்துவிக்கும் அவனே உபாயமாகும். ஸ்வீகாரத்தில் உபாய பாவத்தை கிடைக்கிறது. மாம் ஏகம் மாமேவா என்பது. இந்த ஏகசப்தார்த்தத்தை திருக்கோஷ்டியூர் நம்பி உடையவருக்கு தாமே வந்து தனியாக உபதேசித்திருந்ததாக வரலாறு. நாம் அவனை பத்தும் பத்து அவனுடைய கிருஷி பலன் அவனாலே வந்தது. இந்த தெளிவுடன் பிரபத்தியை உபாயமாக பேசுவோம். பிரபத்தி தானே உபாயமாக ஸ்ரீபாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்தில் பக்தியை பிரதான உபாயமாக இதை அதற்கு அங்கமாகவும் கருதி செய்வது எப்படி கூடும் என்ற கேள்வி எழும். இதற்கு சமாதானம், பிரபத்தியை ஸ்வதந்திரோபாயமாக நம்மாழ்வார் அனுஷ்டித்துள்ளார். திருவாமிழ் 6:10. திருவேங்கடத்தானே புகழ்நில்லா அடியேன் நெருக்கீழமிருந்து வருந்தேனே. திருவேங்கடத்தானே புகழ்நில்லாவடியே நெருக்கீழமிருந்து வருந்தேனே என்று கீதார்த்த சங்கிரகத்தில் பக்தியேக கோச்சரஹா நாராயணா பரம் பிரம்மா என்று அருளிய பரமாச்சாரியம் அகிஞ்சனோ ரண்யகதி சரண்யகா தத்பாதமூலம் சரணம் பிரபத்தியே ஸ்தோத்திரத்னம் என்று பிரபத்தியை அனுஷ்டித்த. ஆகையால் இது ஆச்சாரியுடைய பரிகிரகீத பரமார்த்தம் என்றதாயிற்று. எம்பெருமானாரும் சரணாகிரகத்தில் இதை தமது அனுஷ்டானத்தில் மூலம் வெளியிட்டது. இது
தமக்கு மிகவும் அபிமதமான அர்த்தம் என்பதை காட்டினார். கத்தியத்தில் தமது அனுஷ்டானத்துக்கு பிரமாணமாக சகதேவ பிரபன்னாயா என்ற ஸ்ரீ ராமபிரான் திருவாக்கையும் சர்வதர்மான்களுக்கு சார்ந்த ஸ்ரீ கீதாச்சாரியன் திருவாக்கையும் உதாகரித்துள்ளார். அவர் ஆழ்வார்கள் பிரபன்னர்கள். அவர்களின் நிர்திசயமான பகவத் பிரேமை என ஆராத காதல் சாதன பக்திக்கு தடையாயிற்று. பக்தி யோகத்தை இவர்கள் முறைப்படி செய்து தலைக்கட்ட இயலாதவர்கள். எம்பெருமானை அனுபவிக்கும் போது இட்டகைகளாயிருக்கும் எழுந்தலாம் எங்கும் கைகோப்பம் காலாழும் நெஞ்சரியும் கஞ்சுடரும் என்பது இவர்கள் நிலை. நம்போல்வார் சம்சாரிகள் படி சொல்லே தேவையே இல்லை. ஞான சக்திகளில் மிகவும் குறைந்த நமக்கு பிரபத்தியை விட வேறில்லை. அஜானத்தாலே பிரபந்தர்கள் அஸ்மதாதிகள் என்று ஸ்ரீவிதரபூஷணமும் கூறும். ஞான சக்திகளில் மிக்கவரான நாதமுனி முதலான பூர்வாச்சாரியர்களும் பிரபத்தியையே உபாயமாக கொண்டனர். பக்தி யோகத்துக்கு சாதன பக்திக்கு தக்க அவர்களே ஆயினும் இவர்கள் அதில் கை வைக்கவில்லை. அது நீண்ட காலம் விளம்பித்தே பலன் தரும் என்பது மட்டுமின்றி அதிலும் முக்கியமாக சொப்பிரவருத்தியை நம் முயற்சியை அடிப்படையாக கொண்ட இது சொரூப விருத்தம் என்பதை இவர்கள் பிரபத்தியை உபாயமாக்கி அதற்கு ஹேதுவாயிற்று. ஞானிக்கு பக்தியாகிற உபாயம் அபாயமாகவே ஆயிற்று. ஆழ்வார்கள் அஸ்மதார்கள் சம்சாரிகள் பூர்வாச்சாரியர்கள் என்ற மூவகை அதிகாரிகளுக்கும் பிரபத்தியே உபாயமாயிற்று. ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளி செய்யுள்ள ஸ்ரீசூக்தி வந்து காண்பேன். ஆத்மே ஆசுபலதா ததன்ய விஷயே அச்சின்ன தேகாந்தரா வன்யாதேரன்வேஷனான்மே தனுபிருத்தாம் சத்யாதிவத் திவ்யாபினி ஸ்ரீரங்கேஸ்வர யாவதாத்மநேத்ம பாரதந்திரிய ஏஷ்டிதா त्वय्येव तदुपायधीः அபிஹித சோபாய பாவாஸ்துமே. வியாக்கியானம் பண்ண திருவரங்கத்தானே தேவரீர் அடியேனுக்கு உபாயமாக அமைய வேணும் என்ற பிரார்த்தனையாகவே இந்த ஸ்லோக தன்மை உள்ளது. பிரபத்தியின் பிரபத்தியின் பல பெருமைகள் இங்கு குறிப்பாக பேசப்படுகின்றன. ஆசு கலா விரைவில் பலனளிக்க வல்லது. தத் பாரதந்திரியோச்சிதா பகவத் பரதந்திரனான ஆத்மஸ்வரூபத்துக்கு விசிரமானது. ஒண்ணு சாதன பக்தி பக்தி யோகம் தாமதித்து பலன் தருவது. கர்மங்கள் கர்மங்கள் பூராவாக கடிய பல ஜென்மங்கள் வேண்டும். பிரபந்தனுக்கு சரீரமிடுவில் பலன், மரணமானால் வைகுந்தம். இதுவே கடைசி ஜென்மா. அதுவும் ஆர்த்தனுக்கு உடனே பலன் கிட்டும். 2 பக்தி அக்னி வித்யாங்கம், அதாவது வேதத்தில் அதிகாரமுள்ள முதல் 3 வருடத்தவரே இதற்கு அதிகாரம் உள்ளவர்.
பிரபத்தி சர்வாதிகாரம், வர்ணாஷ்டம வரம்புகள், ஆண் பெண் பேதம் இருக்கில்லை. யாவரும் பிரபத்தியை உபாயமாக பெற்ற அதிகாரிகளே. சாதன பக்தி மூணாவது. சகல சேத்தனருக்கும் நியத்தமாக உள்ள அனன்ய சரணத்துவமான உபாய பாரதந்திரியத்துக்கு விசிதமானதல்ல. சொப்ரவருத்தி அகங்கார கர்ப்பமாம். பிரபத்தி ஈஸ்வரனே உபாயமாக மதிப்பதாகையாலே தத் பாரதந்திரியமான ஸ்வரூபத்துக்கு விசிதமானதாகும். நாலாவது, இந்த உபாய பிரபத்தி ஈஸ்வரனுடைய உபாய பாவத்தையே விஷயமாக கொண்டதாயிருக்கும், வேறொன்றும் கொள்ளாதது. ஸ்ரீரங்கேஸ்வரா, நீயே உன்னை அடைய பரமோபாயம் என்று மனோபாவம் அடியேற்கு என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஜீவன் நம்போன்வார் சேத்தனர் சரீரமாக இருக்க, பரமன் அதனுள் ஆத்மாவாக இருந்து சத்தையை நோக்குகிறான் என்பது எம்பெருமானார் தேசத்தின் பிரதானமான பரமார்த்தம். ஜீவன் பரமனுக்கு சரீரமான போது ஜீவலட்சணம் பரமனுடைய பொறுப்பாகிறது என்றோ இதை அறிந்து தன் லட்சணத்தில் தான் கைவையாமல் பரமபுரிகளிடமே ஒப்படைப்பதே ஞான காரியமாகும். பக்தி சத்வத்தில் அது பலனடிக்க தடையாயுள்ள பெரும் பாபங்கள் தொலைவதற்காக பண்ணும் பிரபத்தி அங்க பிரபத்தி எனப்படும். எந்த உபாயமாயினும் அதை தலைக்கிட்டு தருவன் பலனளிப்பவன் எம்பெருமானே. ஸ்வதந்திர பிரபத்தியாவது தர்மனிஷ்டோஸ்மனச்சாத்மவேதி நபக்திமான் சரணார்விந்தே அகிலோ அனந்தகதிஷன்யா தத்வாரமூலம் சரணம் பிரபத்தியே. நூத்தனவந்திலேன் நுண்ணறிவிலேன் கைமுதல் எதுவிலேன் உன்னை அல்லால் புகழ்ந்துவிலேன் அடியேன் நெறிக்கீழ் புகுந்தேன் ரட்சித்திரமேடம் என்று சர்வரட்சணத்துக்கும் அவன் கையையே நோக்குகியாம். இப்படிப்பட்ட பிரபந்தனுக்கு பக்தப்பட்ட எம்பெருமான் விஷயத்தில் பிரீத்தி மிகவும் அவசியமாகிறது. மன்மனாபவா பக்தோபவா மாம் நமஸ்குரு என்று கண்ணனே காட்டியுள்ளனர். இங்கு பக்தி சுவாபாவிகம் அல்லது அவனை வேண்டி பெறுகின்றோம். காலக்ஷேபத்துக்கு இந்த பக்தி அவசியம். இந்த சாத்திய பக்தி சாதன பக்தி என்னும் உபாயத்தினின்றும் வேறுபட்டது. பிரபத்தி விஷயத்தில் லோகாச்சாரிய பட்சமும் முன்விவரித்த தேசிக பட்சமும் வெவ்வேறாக தோற்றலாம். இவை யோஜனாபேதங்களே என வேதாந்தாச்சாரியரே எடை செய்துள்ளார். இரண்டிற்கும் அடிப்படை ஒன்றே என்று கொள்ள வேண்டும். சித்தோபாயத்தின் மேன்மையை இருவருமே காட்டியுள்ளனர். சாத்தியம் என்பது நமது முயற்சியாலே சாதிக்கப்படுவதை பெறப்படுவதை. சித்தம் என்பது எப்போதும் தானே உள்ளது. லோகதேசிகன் சித்தோபாயத்தை மற்ற உபாயங்களை விலக்கி வலியுறுத்துகிறார். வேதாந்த தேசிகன் இதை சிறிது வேறு விதமாக கூறினாலும் சித்தமே பேத்துக்கு தக்க உபாயம் என்பதில் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை என்பதை கீழே உதாகரித்த ஞாச திலக ஸ்லோகத்தினால் தெளிவாகிறது. கீதோபதேசம் சர்வஸ்லோகத்துடன் முடிந்தது என்பதாம். ஆனால் கண்ணன் மேலும் தொடர்கிறான். அர்ஜுனா, மிகவும் ரகசியமான உயர்ந்த அர்த்தங்களை இவருக்கு சொல்லிவிட்டு இவற்றை நீ கண்டவர்க்கும் சொல்லிவிடாதே, கேட்க தெரிவிடையவருக்கே சொல்ல வேண்டும். சொல்லும் உன்னிடமும் ஆச்சாரியனிடமும் என்னிடமும் கீதைக்கு பிரமேயம் விஷயம் நாராயணனா பரம்பிரம்மா இது கிருஷ்ணனே. பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே, கேட்பதில் ஆர்வமுடையவனுக்கே சொல்வாய். எந்திரம் துளியும் அசூயை உடையவனுக்கு சொல்லாதே. இதந்தே நாதபஸ்காய அபக்தாய கதாச்சனா அச்சாசுஷ்டூசவே நச்சமாம் யோ அபியசூயதி. அர்ஜுனன் சிஷ்யஸ்தேகம் சாரிமான் துவாம் பிரபன்னம் என்று வேண்டியவுடன் தனக்கும் ஒரு சிஷ்யன் கிடைத்து விட்டான்
மகிழ்ச்சியிலும் திரௌபதியின் குழல் முடிப்பிக்க பார்த்தனை யுத்தத்தில் உற்சாகப்படுத்துவனாக உயர்ந்த சாஸ்திரார்த்தங்களை கொட்டி தீர்த்து விட்டான். ஆனால் கூடவே தப்பு செய்தோமோ என்று மனது பகன் பகன் என்ன படித்துக் கொள்ள அர்ஜுனனை எச்சரிக்கிறான். கீதையே கேட்க கிருஷ்ண பக்தியே முதல் தகுதி என்று கண்டன் கருத்து. தெய்வம் பரமம் குஹ்யம் பக்தேஷு விராசியதி பக்திமயபராம் கிருத்வா மாமேவேஷ்ய சசம்சயகா. பரம ரகசியமான இந்த கீதா சாஸ்திரத்தின் உள்பொருளை எனது பக்தர்களிடையே எடுத்துச் சொல்பவன் தன்னிடம் பக்தி வளரப் பெற்று என்னையே அடைகிறான். இப்படி சொல்பவனை விட எனக்கு பிரியமானவன் இறைவன் எவருமில்லை. இப்படி சொல்வது ஒரு மேலான ஞான யஜ்ஞம் என கூறுகிறார். இதை ஸ்ரத்தையுடன் அசூயையில்லாமல் விசுவாசத்துடன் கேட்பவன் எல்லா பாவங்களிலும் விடுபட்டு புண்ணியாத்மாக்கள் இடையும் சுபமான உலகங்களை அடைகிறான், பரம்பரத்தையே அடைகிறான் என்றே கருத்து. மேலும் அர்ஜுனனை கண்ணன் கேட்கிறான். நான் சொன்னவத்தை ஒரு நிலைப்பட்ட மனதுடன் கேட்கனையா? அறிவின்மையால் ஏற்பட்ட நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று கலக்கம் தீர்ந்ததா என்று உடனே தயக்கமின்றி பார்த்தன் கண்ணன் மகிழ பதில் சொல்லுகிறான். நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா தத்பிரசாதான் மயாச்சுதா ஸ்திதோஸ்மி கதசந்தேகா கரிஷ்யே வச்சனந்தவா. எனது அறியாமை விலகிவிட்டது, உண்மை அறிவு உனதருளால் பெறப்பட்டு விட்டது. ஏ அச்சுதா, நான் நிலவெத்தேன், உன் நியமனத்தை நிறைவேற்றுவேன் என்கிறான். மேல் வருமுறை சஞ்சயின் வார்த்தை. மன்னவனே, வாசுதேவனுக்கும் பெருமானுக்கும் படைத்த அர்ஜுனனுக்கும் பெருமரும் படைத்த அர்ஜுனனுக்கும் நடந்த ஆச்சரியமான உரையாடலை நான் வியாச அருளால் கேட்கும் பாக்கியம் பெற்றேன். அவ்வருளால் கண்ணனின் அற்புதமான விஸ்வரூபத்தையும் காணப்பெற்றேன். கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த இந்த புண்ணியமான உரையாடலை நினைந்து நினைந்து நான் பெருவியப்பும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். மீண்டும் மீண்டும் இதை நினைந்து நினைந்து நான் மேலும் மேலும் வியந்து மகிழ்கின்றேன். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோதரகா எத்தரிஷி வெஜோபூதி துருவானீதன் மதின்முமா. யோகேஸ்வரனான சேதனாச்சேதனங்கள் யாவத்தில் நுழையவும் சொரூபஸ்திரி பிரவൃத்திகளை ஒக்க நடத்தி செய்பவனான ஸ்ரீ கிருஷ்ணனும் சிறந்த வில்லாளையும் காண்டீபமேந்திய அர்ஜுனன் சேர்ந்திருக்கும் இடத்தில் தான் வெற்றி, விஜயலட்சுமி, நிறைந்த செல்வம், சிறந்த ஆளுமாத்தல் எல்லாம் நிலைத்திருக்கும் என்பதே எனது திடமான கருத்து என்கிறார். ஒரு பிள்ளைகள் நாசமடைவதை தவிர்க்க முடியாது என்பதை இதனால் உணர்த்துகிறான். தர்மமே வெற்றி பெறும். இத்துடன் பகவத்கீதாசாரம் முடிவடைகிறது. அடியேன் எதிர்வல்லவத்தில் உள்ள நலன்கள் யாவும் ஆச்சாரிய சுவாமியை சேரும். இருக்கக்கூடிய குத்தங்களுக்கு பொறுப்பாளி அடியேனே. அரியர்கள் கவிக்க வேணும். பசுபுங்கிரதமாரம் எதிரேகர் வெல்லவான் லக்ஷ்மி வல்லபரியம் தாம் வந்தே குரு பரம்பராம்.